ஐபிசி மங்கை வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் முட்டை யூஸ் பண்ணிட்டு முட்டையோட கீழே தூக்கி போட்டுருவோம். ஸோ இனிமேல் அதை யாரும் பண்ண வேண்டாம். உங்களோட ஸ்கின் டல் ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை சன்லைட்டில் போயிட்டு டேன் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த டிப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களோட ஃபேஸ் பிரைட் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் முட்டை ஓட்டில் இருக்க இந்த ஜெல் தான் நம்மளோட ஃபேஸ் க்ளோவாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முட்டை ஓட்டை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஓட்டோட பொடி ப்ளஸ் வெள்ளைக்கரு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட ஃபேஸை நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்றது மூலமா நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே க்ளோ ஆகும். இதை நீங்க வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க இந்த போர்ஸை கிளீன் பண்றதுக்கும் டெட் செல்லை ரிமூவ் பண்றதுக்குமே இந்த முட்டை ஓடு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்ததா முட்டை ஓடு பொடி, லெமன் ஜூஸ் பிளஸ் ஹனி இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்படி பண்றது மூலமா நீங்க சன்லைட்ல போயிட்டு உங்களோட ஃபேஸ் டேன் ஆகிருதுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா நீங்க 2 ஸ்பூன் முட்டை ஓடு பொடி பிளஸ் ஹனி பிளஸ் கடலை மாவு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். சோ இப்படி பண்றது மூலமா உங்களோட ஃபேஸ் உடனடியா பிரைட் ஆகும். அண்ட் இதை நீங்க வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் முட்டை ஓடு பொடி பிளஸ் ஹனி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு கீழே தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். சோ இப்படி பண்றது மூலமா நம்ம கண்ணுக்கு கீழே இருக்க வறட்சியெல்லாம் போய் நம்மளோட கண் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மவுத் வாஷ் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க டக்குன்னு ஏஞ்சிட்டு சம்டைம்ஸ் அப்படியே கூட ஓடி அப்படி என்ன